ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. இந்த வீடியோவில் ஊட்டியில் உள்ள பிளாக் தண்டர் பற்றின இன்ஃபர்மேஷன் தாங்க சொல்ல போகிறேன். பிளாக் தண்டர் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ காலையில் ஒரு 9:30க்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 100 சென்டிமீட்டருக்கு மேலே குழந்தைங்க ஹைட் இருந்தாலே அவங்களுக்கு டிக்கெட் கம்பல்சரி எடுக்கணுங்க. அடுத்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிருந்தோம்னா அவங்களுக்கு வந்து 10% ஆஃபர் தராங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் 100 ருபீஸ் லெஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் 10க்கெல்லாம் உள்ளே என்ட்ரி ஆகிடுங்க. அப்போ தாங்க கொடுக்குற மணிக்கு ஒர்த்து. ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ண முடியும். உள்ளே என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுக்க லாக்கர் ரூம் இருக்குங்க. அங்கே 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பேர்ட்ஸ் கூட ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நானும் கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. சரி பார்ப்போம், ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்பிக்கையோடு தாங்க உள்ளே போனேன். விசில் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேர்டு ஃபஸ்ட்டு உக்காந்துதுங்க. அடுத்து ஒன்று ஒன்றா வந்து உட்காந்துது. எனக்கு வெயிட்டு தாங்க முடியலைங்க. பார்க்க தான் இப்படி இருக்குது, ஆனால் பயங்கர வெயிட்டாக இருந்தது இந்த பறவையெல்லாம். போதும் போதும் இதுவே போதுன்ட்டு அதுக்கப்புறம் பயத்தில் சிரிச்சுக்கிட்டே தாங்க இருந்தேன். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் வாயை மூடுமா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வாயை மூடிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. பேர்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது. அதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நாங்கள் பிளாக் தண்டர் போகிற வழியில் இருந்ததுங்க. எனக்கு பிளேஸ் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் செம்ம அழகாக இருந்துச்சுங்க. சுற்றிலும் நம்மளை சுற்றி மரம், அந்த ரோடுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக சூப்பராக இருந்தது. நின்று நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பைக்காரா பாஸ் தாங்க. செம்மையாக இருந்தது இதுவும். நாங்கள் பண்ண இந்த மிஸ்டேக்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஏர்லியராகவே போயிடுங்க. நாங்கள் 2 o'clock மேலே தாங்க போனோம். அதனால் எங்களால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல. என்ட்ரி ஆனதுமே ஃபஸ்ட்டு வாட்டர் கேம் போகாதீங்க யாருமே. என்னடா தண்ணியில் விளையாடுறதுக்கு போயிட்டு தண்ணிக்கே போகாதன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ட்ரை கேம் ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு வாட்டர் கேமுக்கு போங்க. அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பெனிஃபிட்டு. ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் கேம் போய் அதில் வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரை கேமுக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். கிட்ஸ் வச்சுருக்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஆமாங்க, குழந்தைங்க பார்த்ததும் தண்ணியில் விளையாட போகணுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரை கேம்ஸை பார்த்ததும் அதுக்கு போகணுன்னு அடம் பிடிப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கேம்ஸ் கூட்டிகிட்டு போயிடுங்க. அவங்கள நல்லா என்ஜாய் பண்ண வச்சுட்டு அப்புறம் தண்ணிக்கு போங்க. இங்கே லாக்கர் சொன்னேன் இல்லைங்க, லாக்கர் ரிட்டன் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்போ வந்து நமக்கு 100 ருபீஸ் ரிட்டன் பண்ணிடுவாங்க. இன்சைடு ஃபுட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உள்ள கேன்டீன்லாம் இருக்குது. ஃபுட்டு நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். பிளாக் தண்டரில் பெருசாக ட்ரெஸ் கோடெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அடுத்து ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவர் சேல் பண்ணுறாங்க. 150 ருபீஸ் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நம்ம வெளியில் வந்துட்டோம்னா மறுபடியும் உள்ளே என்ட்ரு ஆக முடியாதுங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வழியில் நீங்கள் மங்கியோ இல்லை மற்ற அனிமல்ஸ் பார்க்குறீங்கன்னா அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் கொடுங்க, இல்லை சாப்பாடு கூட கொடுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அவங்களுக்கெல்லாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியலங்கிறது தாங்க உண்மை. ஆமாங்க, வாட்டர் கேம் அவங்களால என்ஜாய் பண்ண முடியல. அப்புறம் என்னங்க, போனதுக்கு வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.